மல்லிகை முல்லிகை பார்த்து வளர்க்கும் மந்தாரம் என்று சொல்லக்கூடிய அக்கா சத்தமோட பன்னீர் ஆளுங்க காலை கிளவி பட்டு முறை ஹோத்ததுடைக்கு அடியால் வந்தன சிரிக்கிறார் என்னங்க அடியா பாதா பாடிதான் உடனே வந்திருப்பார் சுகமாகவே என்னிடம் அகத்தில் முடியிருப்பார் அப்படி என்ற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை
உங்களை கேட்கிறோம் அல்லவா? எந்த வார்த்தை கேட்கணும் இருக்கிறியோ அந்த வார்த்தை தைக்கப்படாது கேட்கலாம். கேள். இந்த ராசத வைக்க முன்னிட்டு தன் தாய்மாரை விட்டு அழைச்சிருந்த சுவாமி எங்கே செல்ல வேண்டும், எதற்கு அழைச்சீர்கள், என்ன காரணம்? இதை சந்தோஷம் நிச்சயமா பார்வதா என்னங்க எதற்காக என்ன காரணம் கேட்கிறார்? தேவி என்ன நேரத்துல யாரு வந்து எறும்புக்கடை 86 எனக்கும் நான் படியலுக்கு போக வேண்டும். படியலுக்காக விட்டால் குறையோ ஒரு குறை சொல்லி கொண்டிருக்கோம். பார்வதா நான் படியலுக்கு போக வேண்டும். அப்படி படியலுக்காக விட்டால் குறையோ ஒரு குறை சொல்லி கொண்டிருக்கோம். அதனால் வெள்ளிகிரி பதனமாக இரு. நான் இப்ப சென்று படியலுக்கு வருகிறேன். அப்படி பஞ்சமாய் சென்று வெற்றியுடன் வீரத்தமிழத்துடன் நீங்கள் படியலுக்கு வாருங்கள் சுவாமி. வருகிறேன். போய் வாருங்கள். இது வரைக்கும் இல்லாத இன்னைக்கு போவென்று சொல்லி வாழ்ந்து நினைக்கிறாய். என்ன விஷயம்? நீங்கள் இருபக்கடை யானை முதல் 86 சகோதரம் படியலுக்கு செல்வாக இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. பார்வதா ஒரு எந்த ஆசையாக இருந்தாலும் சரி படியிலிருந்து வருகிறேன். அதற்கு பிறகு ஒரு ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். அது எப்பொழுது கற்பம் என்ன வழி மேல வெளி வைத்து காத்துக் கொண்டிருந்தான் சுவாமி. அந்த ஆசையை ஒண்ணு நிறைவேற்றி விட்டு அப்புறம் படியாக்கு செல்லுங்களேன். அப்படியா? சரி கேட்கவா? கேளு. என்ன ஆசை சொல்லுங்க. Manda,
சரிதான். சரி பிரம்மா, விஷ்ணு, இந்த பரமேஸ்வர கடவுள் மூன்று தேவதைகளிலே முதல் கடவுள் யாரு? பார்வதா, இதால் வரைக்கும் இடவாகற்ற குடியிருந்தோம் உலகத்தில் போது யாரும் தெரியாதபடிக்கு இருந்திருக்கிறார். யாருன்னு சொல்லிட்டா எனக்கு தெரிஞ்ச போகலாமல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒன்னே நான் கேட்கிறேன், அப்படி யாராவது இருக்கிறாங்களா? எங்க யாரு சொல்றேன் சொல்லுங்க பாக்கலாம். அடி உலகத்தில் முதல் தெய்வம் நாம் தானே, பரவடி நாம் தானே. அடி உலகத்தில் முதல் தெய்வம் உத்தம ரமன் தானே. அடி உலகத்தில் முதல் தெய்வம் உத்தம ரமன் தானே. இந்த உலகத்தில் யாரும் நெருப்புக்கடை 86 யோஜனைக்கும் படியளந்து கட்டி காப்பாற்றி வருகிறேன். அதான் உலகத்தில் தெய்வம் நானே. என்னை விட மற்ற தெய்வம் எதுவுமே கிடையாது. என்னங்க இன்னொரு சந்தேகம். இந்த சந்திர சூரியன் யாரு? ஆமா, இந்த சந்திர சூரியன் யாரு சொல்லிட்டா படியளக்க போகலாம். இரவு நேரத்தில் வரவரை சந்திரன், பகல் காலத்தில் வரவரை சூரியன். அப்படியா? இந்த சந்திர சூரியன் யாரு கேட்கிறார்? ஆமா, அதுக்கு விளக்கம் தேவை. அவ்வளவுதானே. அடிய சத்திரன் சூரியன் நாம் தானே, பரவடி நாம் தானே. அடிய சத்திரன் சூரியன் பாலனை கண்டு. அடிய சத்திரன் சூரியன் பாலனை கண்டு. சூரியன் பாலனை கண்டு. சூரியன் பாலனை கண்டு. வா சத்திரன் சூரியன். பார்வதா, என்னங்க? இந்த சந்திரா இடது நேத்திரம், சரி. சூரியனா இடது வலது நேத்திரம். சந்திர சூரியன் நானே, இந்த உலகத்தில் முதலையும் நானே. படியளக்க போயிட்டு ஏங்க உங்க பெருமை நீங்களே பெருசா கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. நான் தான் கடவுளு, நான் தான் சாமி, பரமேஸ்வரன், நந்தேஸ்வரன், புவனேஸ்வரன், வெள்ளிக்கிரி ஆண்டவரு அப்படின்னு பெருமை கொண்டாடி இருக்கிறேன். சரி, இங்க பாருங்க, நொடிக்கு 100 தடவை உலகத்து முதல் கடவுள் நீங்க நீங்கன்னு சொல்றீங்களே, அந்த உலகத்து முதல் கடவுள் யார் தெரியுமா? அதெல்லாம் எங்க தெரிய போதும். நிமிடம் அழகு சொல்லு. அண்ணா உலகத்தில் முதல் தெய்வம் அண்ணா சோழன். அண்ணா உலகத்தில் முதல் தெய்வம் அண்ணா சோழன். அவர் மகன் சோழன் கண்டே. என்னங்க உலகத்து முதல் கடவுள் யார் தெரியுமா? உலகத்திலே முதல் தெய்வம் எங்கள் அண்ணன் மணிவண்ணன், கோபாலக்கண்ணன், பரந்தாமன்மூர்த்தி, செங்கு சக்கரம் அயோதார கண்ணன். பார்வதா, ஓடிப்படி பைத்தியக்காரி இருந்திருந்தும் மற்றவர் யாரையாவது பார்த்து இவெல்லாம் உலகத்தில் முதல் தெய்வம் சொல்லியிருந்தா அதோடைய மனமாற ஏற்றிருப்பேன். இருந்தா அந்த ஐயாக்கி வயது உலகத்தில் தெய்வம் இங்க பாரு, என் கண்ணை பத்தி பேசுன அந்த ஐயாக்கி பொல்லாத கோகாரி இருப்பேன். ஐயோக்கி என்னடி பாரு, எனக்கு ஒரு கோவம் வருது. என் கண்ணை பத்தி பேசுன அவன் பாத்துக்க. ஐயாக்கி பையன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவன் எப்படி உலகத்தில் முதல் நீலா செய்ய ஐயோ தரமா செஞ்சு என் கண்ணை என்ன செஞ்சாரு? இவ்வளவு தவறு என் மேல இருக்கு. இவனோட தவறு சொல்ல பாக்குறேன். ஐயாக்கி பையன் என்ன செஞ்சாரு? சொல்லத்தான் பாக்கலாம், சொல்ல பாக்குறேன். இருந்தா தானே சொல்லத்தான் பாக்கலாம். இருந்தா தானே இவனோடு இருந்தா சொல்லி எப்ப மொத்தம் தண்ணி ஊத்தி மூக்க பிடிச்சா அவரை இருந்தா சொல்லு பாக்குறேன். இருக்குதா சொல்லு பாக்கலாம். என்ன அப்படி முடிக்கிற ஆண்டாட்டம் அடி மறுமுறை கெட்டவன் மாமியால பெற்றாண்ட கொண்டாடும்.
மறுமுறை கேட்டு படியாளுக்கு நிறைய போயிட்டு மொட்டை போயிட்டு மொட்டை விட்டு அளந்துட்டு ஏன்னா ஒண்ணு எப்பேற்பட்டு தெரியுமா? மறுமுறை கட்டி மட்ட மத்தியானத்துல மாமியார் வெண்டாண்டு 8000 கோபுரி வீட்டுல வெண்ணெய் விட்டு துடுப்பால் அடிபட்டான் இடையன். அந்த இடையில போய் உலகத்தில் நான் எப்படி நம்புறது? அந்த ஐயாக்கு பையன் போய் உலகத்தில் உதவி இருக்க முடியுமா? நான் ஏதாவது இவ்வளவு தவறு செஞ்சிருக்க முடியுமா? எந்த தவறுமே செய்யல. வரம்படியாவது போயிடுச்சு. என்ன செஞ்சாரு? மாமியோட போயிருக்கோம். யாருக்கிட்டயுமே போறது எதையும் வச்சதில்லை. வச்சா போயிட்டு வர முறைக்காது. வாழை தண்டாட்டம், வெள்ளரி பிஞ்சாட்டம், ஒடிச்சு மடியில கட்டுற மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கிறனே. உனக்கு தலையில கூத்தியா? தலையில கூத்தியா? ஐயோ ஐயோ அவரு பத்திரிக்கை எரியுத. பிஞ்சாட்டம், ஒடிச்சு மடியில கட்டுற மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கிறனே. பாப்படை தலையில கூத்தியா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியல. வாடி எவ்வளவு கூட வச்சு எவ்வளவு கூட வச்சிருட்டோம். எந்த தேவடியை கூட வச்சிருட்டோம். எந்த நாதேரி கூட வச்சிருட்டோம். அக்கா ஏண்டி இஸ்திரி மாதர்கள் மாதம் ஒரு முறை வீட்டுக்கு தூரம் போது உண்டு. ஜெயஸ்ரீ இஸ்திரி மாதர்கள் பெண்கள் ஆமா மாதத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு தூரம் போது உண்டு. ஆமா அந்த தலைமலைக்கு தேவடியா வீட்டு தூரம் போனா அது எங்க வடியும்? நெத்தி மேல அந்த மண்டைகிட்ட போயிட்டு மண்டையா மண்டையா ஏன்னா இந்த கெங்காமணி தலைமலை நீதிபதிக்கு ஒரு தப்பா போச்சு. இந்த கெங்காமணி எதற்காக வச்சிருக்கிறேன்? எனக்கு 2000 வருடம் நேத்திரங்கள். அந்த 2000 வருடம் நேற்றில் சுழத்தாங்க முடியாது. இந்த கெங்காமணி தலைமலை வச்சிருக்கிறேன். இந்த கெங்காமணி தலைக்கு வர காரணமே இவதான்டா. என்ன காரணம்? ஏன்னா நான் நிக்க முடியா? நல்லா தானே போனேன். உனக்கு என்ன சொல்லுங்க. நீ பிறக்கும் போது நெட்டிக்கண்ணோடு பிறந்தவன். இந்த நெட்டிக்கண் ஒரு பெண்ணுக்கு தகுதி இருந்தால் பெண்ணுக்கு இருந்தால் கோபம் வந்து விட்டு உலகம் தாங்காது. அதற்காக ஒரு நெட்டில் கொடி கண்ணை எடுத்து ஒரு நெட்டில் வைத்தார். அப்ப அந்த சுடு தாங்க முடியாது. சுடு தலையில விழுந்து விட்டு அப்ப மன்னன் பார்த்தார். அடாடா தங்கை இத கங்காநதிக்கு சென்று ஒரு தலை கொண்டு வாமா, மயக்கத்தில் விழுந்து விட்டார் என்று சொன்னார். அப்ப கங்காநதிக்கு சென்று தலை கொண்டு வந்தவ தலைமாட்டில் வச்சிருந்தாவதான் காமாட்டில் வச்சுட்டேன். அப்ப அந்த மயக்கத்துல கால் நீட்ட முடியா ஒரு ஜலமு வீண ஊற்றி போச்சு. அப்ப பார்த்தாரு கண்ணன். அடாடா ஒரு ஜோப்பு ஜலமு வீண் போய் விட்டது. இது என்ன செய்வது என்று உடனே அப்படியே கெங்கியா பிடிச்சாரு. கெங்கியா பிடிச்சி சிறுசு மேல வச்சாரு. என்ன சொல்றீங்க? டாக்டர் கோயில் கிணத்துல விழுந்துட்டோம். தலைமலை வச்சாரு. எதுக்காக? எனக்கு 2000 வருடம் நேத்திரங்கள் சுழத்தாங்க முடியாத அந்த கெங்காமணி வச்சிருக்க மற்ற காரியம் எதுவும் கிடையாது. எங்க அண்ணன் இவ்வளவு உண்டு. அவரு இருந்தா சொல்ல பாக்குறேன். எதுவுமே இருந்தா தானே சொல்லுவேன். இவ்வளவு இவ்வளவு சொல்ல பாக்கலாம். அடிய வலிக்கு வலிதாடியில குடுக்கமல சரியா இருந்தார்.
கத்திட்டு கிடக்கட்டும், நீ நில்லு சொல்றேன். ஏன்னா இதோ மங்காபுரம் சென்று அலமேல் மங்கை திருமணத்தை செய்து வந்தார். யாரையும் ஒண்ணு அப்படி குளிச்சுக்கிறீங்களா? வாங்க. அப்போ அவங்க தாய் வீட்டாரு ஏராளமான சீர்வரிசை கொடுத்து அனுப்புனாங்க. வாயிட்டு வந்து நாட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே. பாதி வெளியில நிறுத்தி அப்படியே நிறுத்தி என்ன செஞ்சா, உங்க தாய் வீட்டாரு என்ன சீர் கொடுத்துருக்காங்க பாக்கலாமா எடுத்து இறக்கி வச்சு பார்க்கும்போது எல்லா சீரும் சரியா இருந்தது. ஆனா கருவேப்பிலை குச்சி அவ கருப்பில்ல வரலாமா? விடுவாரா? இல்ல விடத்தான் போறா. அவ்வளவு சீர் கொடுத்தீங்க, ஞாபகம் இருந்ததுன்னா அந்த கருவேப்பிலை கொடுத்துருப்பாங்கல்ல. ஞாபகம் இல்லாதான் கருவேப்பிலை கொடுக்கல. அப்ப ஒண்ணு என்ன செஞ்சா, கொய்யாரு வீட்டு கருவேப்பிலை வாங்குவீங்க அப்படின்னு ஒண்ணும் பேச, சாமி இவ்வளவு சீர் கொடுத்தீங்க, ஞாபகம் இருந்தா சீரு கருவேப்பிலை கொடுத்துருப்பாங்க, அதனால ஞாபகம் விட்டுட்டாங்க. நீ சீரிட்டு இங்கே இரு. நீ இப்போ மங்காபுரம் போய் கருவேப்பிலை வாங்கிட்டு வரணும். அலமேல் மங்க மங்காபுரம் போயிட்டான். ஒன்னும் சீரிட்டு உட்காந்து இருக்க வேண்டியதானே. அந்த நேரத்துல ஒரு துலக்க பெண் குரத்திய உருவத்தை மாத்தி அந்த வழியா வந்தா. எப்படி வந்தா? எப்படி? பசி மணி பாசி வாங்கி பாரு மகராசி, பசி மணி பாசி வாங்கி பாரு மகராசி, கட்டுக்கு நாளே தொட்டுக்கு எட்டு கணக்காவது அடிமுட்டே கொள்ள நாரி சந்திசவது முட்டே, பசி மணி பாசி வாங்கி பாரு மகராசி, கட்டுக்கு நாளே தொட்டுக்கு எட்டு கணக்காவது அடிமுட்டே கொள்ள நாரி சந்திசவது பட்ட. அப்படி அந்த பெண்ணு பாடிட்டு வந்தா. பாடிட்டு வரும்போது ஆஹா என்ன அழகு, என்ன வையாரம், வா வான்னு இருந்து வளர்ந்தவங்க வளர்க்க. ஆமா, அது எங்க அண்ணன் திருவிளையாடல். அப்போ மங்காபுரம் போன அலமேல் மங்க வந்து பார்க்கும்போது துலக்க பெண்ணு மடி மேல அப்போவே பண்ணிக்கிட்டு ஒண்ணுகிட்ட மங்காபுரம் போயிட்டான். அதனால அந்த துலக்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம பெண்ணை கெடுத்துட்டோம் அப்படின்னு காலை போடுறாங்களே என்னாடி போட்டு அதை எடுத்துட்டு ஒண்ணு மாறுறான்னு முடிக்க அடிச்சாங்க. ஒன்னும் திரும்பி பார்த்துட்டு ஓடணும். அப்ப பார்த்தேன் தன் மைத்துனருக்கு ஆபத்து நேர்ந்து விட்டது. இந்த ஆபத்தை நிறுத்த வேண்டும் என்று கடைநோக்கு காலி உருவத்தை கொடுத்தேன். காலி உருவத்தோடு அந்த துலக்க போய் நினைப்பதியா அப்ப ஒன்னு விட்டுட்டு துலக்கெல்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க. அதனால இப்பவும் பாரு காளியா கோயிலுக்கு துலக்கர் வரவே மாட்டாங்க. அப்படியா கண்டு பயந்தது எங்க எங்கன்னா சொல்லிச்சு கூட வச்சிருட்டோம். ஆமா அப்படி கூட வச்சிருட்டோம். நீ ஒன்ன குறைச்சு போடுறேன். அப்படி பாருங்கப்பா, பண்ணார் பண்ணிட்டு ஒரு தெரியாம போயிட்டாரு. நல்லா கடமை தர பண்ணார் பண்ணிட்டு ஒரு தெரியாம போயிட்டாரு. அந்த வண்ணார் வீட்டு மேல என்ன சுத்தி வச்சிருப்பாங்க அதுல ஒரு கடவுளா ஒரு ஈசனா ஈசன் மட்டும் இருப்பான். ஏன்னா இத பார்த்தாயா இந்த ஊர்ல பண்டிகை போட்டாச்சு. அப்ப என்ன செஞ்சாரு, இதை அழுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு ஆத்தங்கரையில போய் துவைக்கிறதுக்கு போனோம். அப்ப போகும்போது அக்கறைக்கு தண்ணி அப்படி போயிட்டு அப்போ ஒரு ஆத்த ஓரமா ஒரு காலை தூக்கி வச்சு அந்த கல்லு மேல காலை தூக்கி வச்சு துணி துவைச்சிட்டு இருந்தான். சரி, அப்ப அண்ணன் காவடி எடுத்துக்கிட்டு அப்படி பாலத்து மேல போய் இருந்தேன். பாலத்து மேல போனவே இப்படி திரும்பி பார்த்தேன், விட்டு பார்த்தேன். ஆனா நான் அந்த பாலத்தை விட்டு கீழே இறங்கி வந்தேன். அந்த பெண்ணு என்ன பார்த்தா, அந்த பெண்ணை நான் பார்த்தேன். ஆக வேண்டிய என்ன சொல்ற முடிஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கு மேல அவரை செஞ்சு முடிச்சவா இல்லையா, அவங்க அப்பா வீட்டுல இருந்து ஆத்தங்கரைக்கு வரானே ராடு ஒப்பனா அப்படின்னு அவங்க அப்பா வந்துட்டானே, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு பறவை வச்சான். உனக்கு எதுக்கு இந்த வேலை? அப்புறம் அந்த பெண்ணு என்ன சொன்னா, சாமி இதுக்காக பயப்படாத. ஏன்னா அப்பா வணக்கம் ஒரு பெண் பார்த்து பாசாமின்னு கூட்டிட்டு போய் எல்லாம் மணல் கிடந்தது. அந்த மணலுக்கு வட்டமா ஒரு குழி பறிச்சு உட்காரு சாமின்னா உட்காந்துக்கிட்டேன். இந்த சாரம்பூரி ஓடு அந்த ஓட்ட கொண்டாந்து தலைமையில காமிச்சு. அப்புறம் அவங்க அப்பா அங்க இருந்து வந்த உடனே நாளைக்கு ஊருக்கெல்லாம் செலவு தண்ணி கொடுக்கணும். அதனால சாரம்பூலின்னு ஓட்டை எடுத்துட்டு வாங்க. அப்புறம்
அவன் வந்து வேண்டாம்ப்பா இன்னைக்கு சாரம் புளிய வேண்டாம் நாளைக்கு புளிஞ்சிக்கலாம் அப்படின்னு ஒரே புளியோதம் பண்ணிக்கிறேன் சரவண பொம்பளை அவன் என்ன பண்றான் இல்ல இன்னைக்கே தான் புளியணுங்கிறான் நான் என்ன பண்றேன் ஓ எப்படி கண்டுக்கிட்டு நம்ம இந்த வேலை பண்றான் அப்படின்னு அப்படியே அங்க மூத்திர விடுற அப்படி பாத்தியா அந்த பிள்ளை வாண்டாங்க அவன் இன்னைக்கு தான் புளியணுங்க அப்படி கைய பிடிச்சி அப்படி இழுத்து விட்டுட்டு அப்படியே வந்து சாரம் ஓட்டு தூக்கிட்டாயா அப்ப ஆடிட்டு கொரோனாட்ட முடிச்சிருப்பியா அப்போ பார்த்தான் அப்பதான் அந்த சீலை புரிஞ்சுட்டு அதனால அந்த மன்னார் பெண்ண உடனே சிறை எடுத்து சென்றேன் எங்க திருவண்ணாமலை எங்க திருவண்ணாமலையில கொண்டு போய் வச்சிருக்கிற அந்த பெண்ணு அவளுக்கு என்ன வேலை அவளுக்கு பண்ண பிடிக்கிறதான் அப்ப அவளுக்கு இன்னும் பண்ண முடிச்சிருக்கீங்க வேண்டாம் வேண்டாம் சரி உலகத்தை முதல் கடவுளா இருப்பாருதா ஆமா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் அந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்களா நீங்க தான் உலகத்தையே முதல் கடவுள் அப்படியா ஆமா சரி கேட்டு பாப்போம் எனக்கு 1 இருந்து 10 வரைக்கும் மேல சொல்லிட்டு இப்ப எனக்கு சொல்லுங்க 1 2 3 4 5 6 9 10 ஓய் எனக்கு பொருளுக்கு தகுந்த விளக்கு வேணும் ஓஹோ சரி கேளு 1 என்றால் என்ன 1 என்றால் உலகம் 2 என்பது சந்திர சூரியன் 3க்கு ஒரு பலம் 3 தேவர்கள் 4 என்பது 4 பஞ்சபூதங்கள் 5க்கு அர்த்தம் என்னங்க 5 பஞ்சபூதங்கள் 6 என்பது 6 சுப்பிரமணியனோட சிரமம் 6 7க்கு ஒரு பலம் 7 சப்தக்கன்னிமார்கள் 8 என்பது 8 திசைகள் 9க்கு 9 நவகிரகங்கள் அந்த 10க்கு அர்த்தம் என்ன சுவாமி இந்தியால கூடிய ராமேஸ்வரர் சிரமம் 10 அப்படியா என்னங்க இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் என்ன எங்க சில பேர் கடவுள் இருக்குன்னு சொல்லியார்கள் சரி சில பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லியார்கள் என்ன காரணம் பார்வதா சில பேர் கடவுள் இருக்குது என்று இந்த கடவுள் எந்த நேரம் மனிதன் நினைத்திருந்தால் இந்த கடவுள் நம்மளுக்கு நிச்சயம் உண்டு ஏன்னா அந்த தண்ணி போட்டுக்கிட்டு தாறுமாறா எந்த கடவுளா இருக்குது எந்த மினிப்பலா இருக்குது எந்த கடகடப்பா இருக்குது எந்த சாமி இருக்குதுன்னு பேசுற மாதிரியா அவனுக்கு தெய்வமே கிடையாது அப்படியா இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் அகக்கன் என்பது என்ன பிறைக்கன் என்பது என்ன பார்வதா பிறைக்கன் என்பது நம்முடைய முகத்தில் இருக்குது மாதிரியா இதுதான் பிறைக்கன் அகைக்கன் என்பது எவ்வளவு வார்த்தையாக இருந்தாலும் சரி எவ்வளவு சொல்லாக இருந்தாலும் சரி நம்முடைய அங்கத்தில் அடைக்கொண்டிருக்கிற மாதிரியா அதுதான் அகைக்கன் இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் என்ன அண்டம் என்பது என்ன பெண்டம் என்பது என்ன அண்டம் என்பது ஆகாயம் பிண்டம் என்பது பூமி நீ பூமி என்னங்க இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் என்ன பறக்கப்பட்ட பறவைனங்களிலே இறகு முடக்காத பச்சி எது பார்வதா பறக்கப்பட்ட பச்சியில இறகு முடக்காத பச்சி என்ன கேட்கிறான் தட்டாம்பூச்சி இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் என்ன இரவு பகல் நித்திர சுகமில்லாத எது மச்சகிற மீன் இது ஒரே கேள்விதாங்க என்ன சுருண்டும் சுருளாது எது சுருளும் சுருளாது பாலலை கல்வியில் சிறந்தவள் யார் சரஸ்வதி வீரத்தில் சிறந்தவள் சக்தி தனத்தில் சிறந்தவள் லட்சுமி எங்க ஒரே கேள்விதாங்க என்ன பால் இல்லாத வளர்றவன் யாரு நோய் இல்லாம தேய்றவன் யாரு பார்வதா பால் இல்லாத வளர்றவனும் அவனேதான் நோய் இல்லாத தேய்றவனும் அவனேதான் சந்திரன் பாரு 15 நாளைக்கு தேய்வான் 15 நாளைக்கு வளருவான் இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் என்ன பூவுண்டு மனமில்லை உளவுண்டு பயிர் இல்லை கூப்பிட உண்டு பேசுவதில்லை கண்ணுன்று கரவில்லை 4 குறை பொருளை குறிக்கணும் பார்வதா சேவல் எப்படி ஏன்னா சேவல் குப்பை கிளைக்குது அது விதைக்குதா இல்ல கிடையாது அதோட கொண்டையில பாரு அழகா இருக்கும் மலரு ஆனா அந்த பூ மணக்காது வாய் இருக்குது ஆனா கூப்பிடுமா தவிர பேசாது அப்படியா ஆமா என்னங்க இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் என்ன தொட்டி கட்டவர் யாரு தொடாமல் கட்டவர் யாரு தொட்டி கட்டவன் ராவணேஸ்வரன் தொடாத கட்டவன் தொட்டு கட்டவன் பத்மாசுவரன் தொடாத கட்டவர் ராவணேஸ்வரன் அப்படியா இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் என்ன கொடுத்து கட்டவர் யாரு கொடுக்காமல் கட்டவர் யாரு கொடுத்து கட்டவன் மௌரிய சக்கரவர்த்தி கொடுக்காத கட்டவன் துரியோதனன் இது ஒரே ஒரு கேள்விதான் என்ன இது அங்க தெரியுது ஒரு எலுமிச்சை மரம் இந்த எலுமிச்சை மரம் சுத்தி 1000 காவலாளிகள் இருக்கிறார்கள் 1000 காவலாளிகள் இருக்கு அந்த எலுமிச்சை பெருக்கி வரணும் அப்படி அனுமதி இல்லாம பெருக்க கூடாது எனக்கு எலுமிச்சங்கனி தேவை அது எப்படி முடியும் அந்த அனுமதியோட வரணும் ஆமா சரி இங்க இருந்து போவே எலுமிச்சங்கனி இடத்துல அந்த மரம் இருக்கிற இடத்துல 1000 பேர் காவல் இருக்கிறாங்களே அங்க போகும்போது என்ன செய்வேன் போன உடனே ஒரு வலை எடுத்து காட்டுவேன் என்னப்பாம்பாய் வலம்பாங்க அப்ப புடிச்சு வரைஞ்சுக்குவேன் ஓஹோ அந்த காய் பொரிக்கணும் இல்ல அதுக்காக வேண்டி பொரியல்லி கேட்டுவேன் என்னப்பாம்பாங்க பொரியும்பாங்க பொரிச்சுக்குவேன் அப்புறம் அங்க இருந்து மூட்டை வரணும் அப்படின்னா ஒரு ஓட்டை எடுத்து காட்டுவேன் அப்ப ஓடும்பாங்க ஓடியாந்துருவேன் ஒரு மூளைய இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் என்ன ஏங்க பெருது பெருது எழுதுங்க இது
பெரிது என்றால் ஆமா பெரிது என்றால் இந்த புகழுமே பெரிது. புகழ் தான் பெரிதா? புகழும் தான் பெரிது நினைக்கிறாய். புகழும் பெரிதல்ல. புகழுமோ நான்முகம் படைப்பு. அப்ப நான்முகம் தான் பெரிது. அப்ப நான்முகம் தான் பெரிது நினைக்கிறாய். நான்முகம் பெரிதல்ல. நான்முகம் கரிமேல் உந்திக்கம் தெரிஞ்சவர். அப்ப அந்த கரிமால் தான் பெரிது. கரிமேல் தான் பெரிது நினைக்கிறாய். கரிமேல அலை கடல் தோண்டார். அப்ப கடல் தான் பெரிது. அப்ப கடல் தான் பெரிது நினைக்கிறாய். கடலும் பெரிதல்ல. கடலோ ஒரு குருவு கைக்குள் அடக்கம். அப்ப அந்த முடிவு தான் பெரிது. அப்ப அந்த முனிவர் தான் பெரிது நினைக்கிறாய். முனிவரும் பெரிதல்ல. முனிவர் ஒரு கும்பத்தில் பிறந்தவர். அப்ப கும்பம் தான் பெரிது. அப்ப கும்பம் தான் பெரிது நினைக்கிறாய். கும்பம் பெரிதல்ல. இந்த கும்பமும் இந்த பூமியுடைய படைப்பு. அப்ப அந்த பூமி தான் பெரிது. பூமி தான் பெரிது நினைக்கிறாய். பூமியும் பெரிதல்ல. பூமியோ 1999 சிரத்துக்கு பாரம்பரியபடிக்கு ஒரு சிரத்தில் தாங்கி கொண்டிருக்கிறான் ஆதிசேஷன். அப்ப அந்த ஆதிசேஷன் தான் பெரிது. அந்த ஆதிசேஷன் தான் பெரிது நினைக்கிறான். ஆதிசேஷனும் பெரிதல்ல. ஆதிசேஷனோ சத்திரடைய சுண்டுவல்லி 10 மோதிரம். அப்ப நான் தான் பெரிதா? அப்ப சக்தி தான் பெரிது நினைக்கிறாய். சக்தி பெரிதல்ல. சத்தியம் சிவனுக்குள் அடக்கம். அப்ப நீ தான் பெரிதா? அப்ப சிவன் தான் பெரிது நினைக்கிறாய். சிவனும் பெரிதல்ல. சிவனோ தொண்டருக்குள் அடக்கம். அப்ப தொண்டர் தான் பெரிது. அப்ப தொண்டர் தான் பெரிது நினைக்கிறாய். தொண்டர்களும் பெரிதல்ல. தொண்டர் சொல்லக்கூடிய சொல்லுதாண்டி பெரிது. ஐயா அம்மா வந்தேன் கோவி சிவிதா. என்னங்க அப்படி பதினமாக சென்று வெற்றியுடன் வீர தாம்பலத்துடன் நீங்க படியாந்து பாருங்க. ஆச்சரியத்தை வந்திருக்கேன். வருகிறேன். போய் பாருங்க. எறும்பு கடை யானை முதல் 84 சேவதற்கு படியலக்க சென்றிருக்கிறார். இப்ப படியலக்க சென்ற கணவரை இன்னைக்கு நம்ம மனம் பரிசோதிக்கணும். எப்படி என்றா எறும்பு கடை யானை முதல் 84 சேவதர்களும் படியலக்க இருந்தாரு போறாரு. ஒரு கட்டெரும்பு பிடிச்சு சிமிழில போட்டு அடிச்சு வை. என்ன ஒரு கட்டெரும்பு பிடிச்சு ஒரு சிமிழில போட்டு அடிச்சு வை. அந்த கட்டெரும்புக்கு அவர் எப்படி படி இழக்கிறாருன்னு இன்னைக்கு மனம் பரிசோதிக்கிறோம். அதை செய்யும் போது பார்வதா படியாளந்து வந்து விட்டு யாரு முதல் எறும்பு கடை 86 ஜீவன் நிற்கும். படியாளந்து வந்து விட்டு புறப்பட போகலாம். வெள்ளைகிரி படியாந்து வந்து விட்டு எறும்பு கடை யானை முதல் 86 சிவபதனும் படியாந்து வந்து விட்டீர்கள். நிச்சயமாகவா? சத்தியமாகவா? சத்தியம் நிச்சயம் இருக்கிற என்னங்க என்ன உண்மையிலேயே எறும்பு கடை யானை முதல் 86 சிவபதனும் படியாந்து வந்து விட்டீர்கள். படியாளந்து யாருங்க? ஆமா சிமிழி திறந்து காட்டு. இரு என்னடி விஷயம்? நீங்க பாருங்க முத அது பாக்குறது அப்புறம் நீ சொல்லு. எறும்பு கடை யானை முதல் 86 சோல் படியலக்கு தான் தெரிஞ்சீங்க. அந்த சிமிழில் இருக்க எறும்புக்கு நீங்க படி வந்து பாருங்க. ஓஹோ நான் படியலுக்கு போன பிறகு அதற்கு பிறகு இவ சிமிழியை பிடித்து ஒரு எறும்பு அடைத்து வச்சிருக்கிறார். அந்த எறும்புக்கு படி அளப்பாரு அளக்க மாட்டாங்க பார்க்கலாம் என்று என்னை பரிசோதிப்பதற்காக பார்வதா அந்த சிமிழியில் இருக்கும் அந்த எறும்புக்கு படி அளந்திருக்கிறா இல்லையான்னு பார். கழட்டி காட்டா காட்டு அவகிட்ட பாருமா. என்னது எறும்பு? ஓடி பைத்தி கேடி. நாம சிமிழில் போட்டு அடிச்ச எறும்புக்கு அரிசி இருக்கு. நாம சிமிழில் போட்டு அடிச்ச எறும்புக்கு அவர் எப்படி படி அளக்க முடியும்? அரிசி இருக்குது காட்டு. ஆமா ஆமாமா என்னடி சொல்ற? ஆமாமா அரிசி இருக்குது. ஐயோ அண்ணா ஐயோ ஐயோ அண்ணா அறியாதா மண்ணட குத்தினால மன்னவா
ஒடுக்கி அறியாமல் ஒரு குற்றத்தை செய்து விட்டேன். மறுமுறை எப்பொழுதுமே தவறு நடக்காதுங்க. இந்த ஒரு முறையை மன்னித்து உங்களுக்கு இடபாத்திரம் விட்டு விட்டு என்னை பிரித்து விடாதீர்கள் சுவாமி. என்னையா பரிசோதித்து விட்டார். பரிசோதித்த காரணத்தினால் என் இடபாகத்தினருக்கு இனிமேல் வேலை இல்லை. ஓராண்டு காலம் மலையாள தேசத்தில் சென்று செக்கமாலாக பிறந்து ஓராண்டு காலம் கழித்து அதற்கு பிறகு என் இடமாக வந்துச்சு. ஓ, எனக்கு நீ சாபத்தை கொடுத்து விட்டு நீ சந்தோஷமா இருக்க நினைக்கிறாய். உன்னை விடுவனா இல்ல விடத்தான் போறேன். நீ என்ன செய்ய முடியும்? இப்பொழுது மலையாளம் சொல்கிறேன். நான் மலையாளம் செல்வதாக இருந்தாலும் உன்னை சும்மா விட்டு போக நினைக்காத. உனக்கு ஒரு சாபத்தை அழித்து விட்டுதான் செல்ல போகிறேன். நீ என்ன சாபம் எனக்கு கொடுக்க போற? இப்பொழுது மலையாளம் சொல்கிறேன். நான் மலையாளம் செல்வதாக இருந்தாலும் இந்த சக்தி இல்லை, நான் சிவன் இல்லை. இந்த சிவன் நம்மளுக்கு இந்த சக்தி இல்லை. இந்த சத்திரம் படிக்கு இந்த ஓராண்டு காலம் நீ யாருக்கு வரமளித்தாலும் அந்த வரம் பழிக்க கூடாது. நீங்கள் சாபத்தை சத்தியாகப்பட்டவர் என்னத்தை தவறு செய்து விட்டார். அதனால் ஓராண்டு காலம் என்னை விட்டு பிரிந்து மலையாள தேசத்தில் தெக்கமலாக இருந்து ஓராண்டு காலம் கழித்து நிறைவாக வர வேண்டும் என்று அவருக்கு சாபத்தை கொடுத்து விட்டேன். அவன் போகும்போது எனக்கு சாபத்தை எப்படி கொடுத்திருக்கிறார்? ஏனென்றால் உன் இடமாக வர வரைக்கும் நீ எந்த பத்திரத்துக்கு வரம் கொடுத்தாலும் அந்த வரம் வலிக்க கூடாது என்று வரத்தை சாபத்தை கொடுத்திருக்கிறார். ஏண்டா இது வரைக்கும் நம்ம வரம் கொடுத்தது போதும். இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு வெள்ளிங்கிறியில எல்லாம் அமைதியா கஞ்சா தூள் போட்டுக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம். கஞ்சா போடு.